வங்கியில் வேலை செய்யும் துல்கர் சல்மான் மனைவி மீனாட்சி சவுத்ரி, மகன், தம்பி, தங்கை என குடும்பத்துடன் மும்பையில் வசித்து வருகிறார். குடும்ப செலவுக்கு அந்த வருமானம் போதாமல் கஷ்டப்படுகிறார். அந்த சமயத்தில் அவருக்கு கிடைக்க இருந்த பதவி உயர்வும் பறிபோகிறது. இதனால் உடைந்து போகும் துல்கர் சல்மான் சட்டவிரோதமாக பணம் சம்பாதிக்கும் வழிக்குச் செல்கிறார். ஒரு கட்டத்தில் உண்மை தெரிந்து துல்கர் சல்மானை பிடோட்டை பிடிக்கிறது. அதன்பின் என்னவெல்லாம் நடந்தது, துல்கர் சல்மான் தப்பித்தாரா என்பது மீதி கதை. தந்திரமான புத்திசாலி கதாபாத்திரத்தில் சாதுரியமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் துல்கர் சல்மான். குடும்பத்தை விட்டுக் கொடுக்காத மனைவியாக வரும் மீனாட்சி சவுத்ரி குடும்ப தலைவியாக அழுத்தமான நடிப்பை வழங்கியுள்ளார். ராம்கி, சாய்குமார் அனுபவ நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். மாஸ்டர் ரித்விக், சச்சின் கடேகர், சுதா, டினு ஆனந்த் நெகிழ்ச்சியான காட்சியில் குறை சொல்ல முடியாத நடிப்பை வழங்கியிருக்கிறார்கள். 1990 காலகட்டத்தை நிமிஷ் ரவி கண்முன் நிறுத்தியிருக்கிறார். விடோட் பிரகாஷ் பின்னணி இசை கதையை விறுவிறுப்பாக நகர்த்த உதவியுள்ளது. துல்கர் சல்மானின் வங்கி மோசடிகளை உடன் பணி செய்பவர்களால் ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? 92 இருந்து 100 கோடி ரூபாய் அளவுக்கு ஒரு வங்கியில் பணம் இருக்குமா என்பது போன்ற லாஜிக் கேள்விகளும் எட்டிப் பார்க்கின்றன. வங்கி மற்றும் பங்கு மார்க்கெட் மோசடிகளை நேர்த்தியான திரைக்கதையில் விறுவிறுப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் காட்சிப்படுத்தி அனைத்து தரப்பினருக்கும் பிடித்த பொழுதுபோக்கு படமாக கொடுத்து உள்ளார் இயக்குனர் வெங்கி அட்லூரி.